ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் அவல் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து லேஸ் அவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா லேஸான அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை திக்கான அவலாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஊற வைக்கிற டைம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் மட்டும் வெளியே ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து ஊறிச்சு அப்படின்னாலே போதுமானது. இதே வந்து கெட்டியவில் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு 2 கை அளவுக்கு 2 தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 பிரெட் ஸ்லைசஸை நல்லா பிச்சு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா சும்மா 1-2 அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அவல், அது வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட 2 உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸாக்கு சீசனிங்லாம் சேர்ப்போம் இல்லையா ஹர்ப்ஸ், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4 வரமிளகாவை மிக்ஸி ஜாரில் 1-2 ஓட்டி எடுத்தீங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். அவல் கூட சேர்ந்து நல்லா வர மாதிரி இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீசனிங்காக நான் எந்த ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலை, புதினா தலை கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா கைகள் வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, வெங்காயத்துலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நம்ம சேர்க்கறனால அதில் உள்ள ஈரப்பசியை சுத்தமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இந்த ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்க பிரெட் க்ரம்ஸை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் வந்துட்டு இதுக்குள்ளே உள்ள பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு ஒரு அவல், இதுக்கு வந்துட்டு 3 பிரெட்டோட பிரெட் க்ரம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ, என்ன மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கட்லெட் மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பெரிய சைஸில் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி பிசைஞ்சுக்கணும். இல்லை நல்லா சன்னமாக, இதை விட சன்னமாக செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன சன்னமாக தட்டிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படியும் செய்யலாம். நான் வந்து இன்னுமே சின்னதாகவே செஞ்சுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி செஞ்சு ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுடலாம். அதாவது எண்ணெயில் போட தேவையில்லை, தோசைக்கல்லை வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் அடுக்கி வச்சுக்கலாம். மொத்தம் 6 பீஸ் தட்டி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் நிறையாலாம் இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டு 2 பக்கம் செவந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ஒரு ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் டைமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் டைமில் நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறீங்க அப்படின்னா கூட வச்சுக்க சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்லா ஃபில்லிங்காகவும் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமலும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 2 பக்கமும் செவந்தாச்சு. திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
நான் கரெக்டாக இது செஞ்சுட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக மழை வந்துச்சு. மழை நல்லா வேகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மழை வந்ததுனால இல்லை, சுட சுட அந்த மழைக்கும் அந்த சுட சுட இதை செஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வாங்க வெளியே போய் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இதை செஞ்சிட்ருக்க கேப்பில் எவ்வளோ மழைன்ட்டு. அப்படியே இதையும் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மழையை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.